ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்கிற லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு மிளகா நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மல்லாட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மல்லாட்டை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா எண்ணெயிலே மல்லாட்டை கொஞ்சம் ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவைன்னா முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே ஆட் பண்ணாதீங்க. லாஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது தான் முந்திரி பருப்பு கருகாமல் இருக்கும். அப்புறம் நான் ஒரு தேங்காவை துருவி வச்சுருக்கேன். தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகுற மாதிரி குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ரை ஆகி கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அரை சிட்டிகை பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆல்ரெடி வேக வச்ச சாதத்தை ஆற வச்சு எடுத்து வச்சு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கா பாருங்கள். வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் அப்பளம் பொரித்து அதை நசுக்கி போட்டிருக்கேன். இப்படி சாப்பிட்டு பாருங்கள். தேங்காய் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.